ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என் பையனுக்கு ஸ்கூலில் போய்ட்டு புக்கு வாங்கினது தான். அந்த புக்ஸ் என்னென்னு பார்க்க போகிறீங்க. சிபிஎஸ்சி பேட்டர்ன். இப்போ வந்து யூகேஜி போயிட்டாங்க. கேம்பிரிட்ஜ் புக்கு தான் வந்து ஸ்கூலில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு இந்த கிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புக்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நான் காட்டுற புக்ஸ் எல்லாமே இருக்குது. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 13 புக்ஸ் இருக்குது. ஸோ அந்த புக்ஸோடு சேர்த்து என்ன எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அப்படின்னா அப்சரா பென்சில் செட்டு பாக்ஸு கொடுக்குறாங்க. இதில் வந்து நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் டோட்டலாக 10 பென்சில்ஸ் இருக்குது. அப்சரா பென்சில் எப்போதுமே நமக்கு வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும். எப்படி நட்ராஜ் வந்து பென்சில் எரேசர் எப்படி வந்து குவாலிட்டியோ அதே மாதிரி அப்சராவும் வந்து உங்களுக்கு குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கூலில் வந்து ப்ரொவைட் பண்ணுறது அப்சரா பென்சில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ப்னரும் எரேசரும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து கொடுப்பாங்க. இது எப்போதுமே கொடுக்குறது ஸ்கூலில். ஹை ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. கிட்ஸுக்கு வந்து இது மாதிரி புக்ஸோடு சேர்த்து கொடுத்துருவாங்க. அடுத்து கிரேயான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ஷேட்ஸ் இருக்கிற கலர் பென்சில்ஸ் வந்து உங்களுக்கு அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு இதை வந்து நான் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். லாஸ்ட் இயர் கொடுத்ததுமே இன்னும் அந்த பென்சில் பாக்ஸில் நான் பென்சில் வச்சுருக்கேன். ஸோ நம்ம எப்போதுமே பென்சில் எல்லாமே வெளியில் எடுக்காமல் பாக்ஸில் வச்சுட்டா நல்லது. இப்போ வந்து நோட் புக்கு டோட்டலாக 5 இருக்குது. 4 லைன் நோட் பார்த்திங்க அப்படின்னா 4 இருக்குது. 2 நோட் புக் பார்த்திங்கன்னா ரெட்டு ப்ளூ கலரு, மீதி 2 பார்த்திங்கன்னா க்ரே கலர். ஸோ அது வந்து லாங்குவேஜுக்கு ரெட்டு ப்ளூவும், மராட்டிக்கு வந்து இங்கிலீஷ்க்கு வந்து ரெட்டு ப்ளூவும், மராட்டிக்கு வந்து க்ரே கலரும் வச்சுருக்காங்க. அடுத்து செக்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ்க்கு. அப்புறம் இன்னொரு நோட் புக் வந்து லாங்காக இருக்கிறது பிளெயின் நோட் புக், ட்ராயிங் நோட் புக். ஸோ அது அவ்வளோதான். நான் ஸ்லோவாக என்ன கொஞ்சம் இது பண்ணேன், இன்னும் டைம் டியூரேஷன் நிறைய ஆகுங்கிறதுக்காக ஸ்பீடாக நான் இது பண்ணிட்டேன். இப்போ இந்த கிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இது நம்ம வந்து எப்போதுமே ஸ்கூல்லேருந்து கொண்டு வந்ததுமே ஒன்ஸ் நம்ம செக் பண்ணுறது நல்லது. சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன டேமேஜஸ் இருக்கலாம். மேனுவல் மிஸ்டேக்ஸ் வந்து எங்கே வேணாலும் நடக்கலாம் இல்லையா? அதனால் நம்ம வந்து செக் பண்ணுறது நல்லது தான். ஸோ அது நான் செக் பண்ணுறதுக்காக தான் நான் வீடியோவும் எடுத்தது. ப்ளஸ் இது நம்ம அப்லோட் பண்ணால் பெட்டர் அப்படின்ட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெக்கார்ட் வாய்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் இயர் வந்து நான் லைவில் வந்து ரேப்பர் போடுறதா காமிச்சேன். மிட் நைட்டில் வந்து நான் ரேப்பர் போட்டதை வந்து லைவில் வந்து சைலண்ட்டாக லைவ் போட்டு ரேப்பர் பண்ணிகிட்டு இருந்தேன். வீடியோ எடுத்து நான் போடல. இந்த வருஷம் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு தான் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ என்னென்ன புக்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ரைம்ஸ் புக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோரி புக்ஸ் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பிக்சர்ஸ் இருக்கும். நம்ம வந்து ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இது வந்து ரைம்ஸ் புக்கு. டோட்டலாக எத்தனை ரைம்ஸ் இருக்குது அப்படின்னா 37 நம்பர் ஆஃப் ரைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 37 இருக்குது. அடுத்து ஃபோனிக்ஸ் ஸ்கில் புக்கு. இது வந்து ஃபோனிக்ஸ் சவுண்டு. இது வந்து இந்த மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோனிக்ஸ் ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனிக்ஸ் ஸ்கில் புக்கில் என்னெல்லாம் லேர்ன் பண்ணோமோ அது எல்லாமே நம்ம அதுக்கு ரீட் பண்ணுறதுக்கு ஒரு புக்கு. அடுத்து ஸ்டெம் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நமக்கு ஆக்டிவிட்டீஸ் பேஸ்டு அது ஒன்று இருக்கும். அடுத்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெல்னஸ் அவேர்னஸ்ன்னு சொல்லிட்டு அது சயின்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம். அடுத்து இது வந்து எக்ஸ்ட்ரா இந்த வருஷம் வந்து இருக்குது ரைட்டிங் ப்ராக்டிஸ். 4 லைன்ஸில் வந்து இங்கிலீஷில் வந்து சென்டென்சஸ் கொடுத்து ரைட்டிங் ப்ராக்டிஸ். அடுத்து லிட்ரஸி வந்து ஸ்கில் புக் வந்து பார்த்திங்க. அடுத்து லிட்ரஸி ஒர்க் புக். இங்கிலீஷ்க்கு 2 புக்கு. அதே மாதிரி நியூமரசிக்கு 2 புக்கு. நியூமரசி ஸ்கில் புக் ஒன்று, ஒர்க் புக் ஒன்று. ஸோ இது மேத்தமெட்டிக்ஸ்க்கு இது மாதிரி 2. ஸோ ஸ்கில் புக்கில் வந்து லேர்ன் வித் ப்ராக்டிஸு, ஒர்க் புக்கில் வந்து கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸ். அடுத்து இதுதான் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட்டிவ் ஆர்ட் ஸ்கில்ஸ் புக்கு. முதல்ல காமிச்சது அவேர்னஸ் ஸ்கில் புக்கு சயின்ஸு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட்டிவ் ஆர்ட் ரிலேட்டடாக உள்ளது, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு. ஸோ அந்த புக்ஸ் வைஸ் தான் நான் வந்து எல்லாமே அந்த கிட்டில் கொடுத்துருக்க நேமும் நமக்கு புக்கு இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி எல்லாமே நீட்டாக எடுத்து வச்சுட்டேன். நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து ப்ராக்கெட்டில் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அது வைஸ் நமக்கு செக் பண்ணிக்கணும். எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது. எந்த ஒரு டேமேஜும் இல்லை, எதுவுமே இல்லை, நீட்டாக இருந்தது. இப்போ நமக்கு வந்து என்ன ஒர்க்கு அப்படின்னா ரேப்பர் போடுற ஒர்க்கு தான். ஸோ முடிஞ்சால் நான் ரேப்பர் போடுறதே வந்து லைவில் வந்து நான் லைவ் போட்டுகிட்டே ரேப்பர் பண்ணுறதை நான் வந்து காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா? அது வந்து என்ன அப்படின்னா நமக்கு அந்த கவரில் இருந்துச்சு பார்த்திங்களா? அதுதான் அது என்னென்ன அப்படிங்கிறது. ஸோ என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். இப்போ இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கதை நம்ம பார்க்கலாம். இந்த கவரில் இருந்தது இல்லையா? அதுதான் ஃபன் கார்ட்ஸு. நம்பர் வந்து 36 இருக்குது. அடுத்து போஸ்டர் வந்து 3 போஸ்டர் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்பேஸ் வீட்டில் இருக்குது அப்படின்னா செவரில் வந்து நம்ம வந்து அதை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து கொடுத்துக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே நமக்கு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? அது பேஸ் தான் இது எல்லாமே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயரும் இது மாதிரி இருந்துச்சு மை சவுண்ட் சார்ட்டு. இந்த வருஷம் வந்து மை சவுண்ட் சார்ட்டுன்னு இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து சைட் வேர்ட்ஸும் இருந்துச்சு, ப்ளஸ் மை ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் இருந்துச்சு.
இந்த தடவை சைட் வேர்ட்ஸு எக்ஸ்ட்ரா 2 போஸ்டர் இருக்குது. அது வந்து அந்த சவுண்ட்ஸு, நெக்ஸ்ட் வந்து மேஜிக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்வெகேஷன் மாதிரி அதை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே நம்ம வந்து நீட்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே வந்து செவத்தில் நமக்கு வந்து எங்கேயாவது ஒட்டுறது ஸ்பேஸ் இருந்தால் கூட நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஏன்னா குழந்தைங்கிட்டேருந்து பத்திரமா பார்த்துக்கணும், அதுதான் மெயின். ஒட்டுறது பேசல. அடுத்து நம்பர் டைல்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நியூமரிசி புக்கில் வந்து ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இதுக்கு நமக்கு வந்து இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதுலேருந்து கீழே விழுந்தாலுமே எடுத்து வச்சுக்கணும். அடுத்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து ஃபைனலாக நம்ம வந்து யூகேஜி முடிச்சதுக்கப்புறம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த இதுக்கு. ஸோ அது இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா இது மாதிரி இருக்கும். இமேஜ் இருக்கும், அதுக்கு ரிலேட்டடாக பின்னாடி வந்து நேம் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷேப்ஸ் அது எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் காமிச்சிட்டேன். இதுதான் இது வந்து என்ன அப்படின்னா 36 கார்ட்ஸ் டோட்டலாக. ஆப்போசிட் வேர்ட்ஸு, அப்புறம் வந்து சினானிம்ஸு, அது மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா நம்ம ப்ராக்டிஸ் இருக்கிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்றைக்குமே நமக்கு வந்து வேஸ்ட்டு கிடையாது. நம்ம வந்து எல்கேஜி முடிச்சுட்டாங்க, யூகேஜி முடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இதை நம்ம வந்து ஒதுக்கி வைக்காமல் எப்போதுமே சேர்த்து வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து வேணுங்கும் போது நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கரண்ட் ஏஜில் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு கேப்சர் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. அதனால இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து சேஃபாக வச்சுக்கணும். அந்த பாக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த பாக்ஸெல்லாம் நான் வந்து தூக்கி போட மாட்டேன். லாஸ்ட் இயர் கொடுத்ததை அந்த புக்ஸ் எல்லாமே, இப்போ எல்கேஜி புக்ஸ் எல்லாமே அந்த பாக்ஸில் போட்டு நான் நீட்டாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த புக்ஸை வந்து நம்ம ஷெல்ஃப் ரேக்கில் வச்சுட்டு இதை நம்ம ரேப்பர்லாம் போட்டோம் அப்படின்னா ஸ்கூலில் வந்து சொல்லுவாங்க சப்மிட் பண்ண சொல்லி. எல்லா புக்ஸையுமே ஸ்கூலில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹோம்ஒர்க் பண்ணும்போது வீட்டுக்கு கொடுத்து விடுவாங்க குழந்தைங்கிட்ட. அப்போ நம்ம ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு புக்கை ரிட்டர்ன் பண்ணணும். பிடிச்சிருந்தா எல்லாருமே லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.